தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாள் பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். உடனே தூத்துக்குடி சார்ந்த கவின் அவர்களுடைய நினைவு நாள். ஏன் இது ரெண்டுத்தையும் நான் ஒரே வீடியோவில் சொல்கிறேன்னா, இளைஞர்களால் தான் இந்த இந்தியா வல்லரசு ஆகணும் என்று கனவு காணுங்கள் என்று சொன்னார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஆனால் அதே தமிழ் மண்ணில் சாதி ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தோழர் தான் கவின் அவர்கள். அதே இளைஞர்கள் தான் அதே கவினை கொலை பண்ணுறாங்க. இதை இந்தியாவோட வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா? இந்தியாவில் ஜாதி ரீதியான கட்டமைப்பிலும் சனாதன சூழ்ச்சினாலும் இது போன்ற இளைஞர்கள் வழியாவது மிக வருத்தம் அளிக்கிறது. வருங்காலங்கள் இந்த அடுத்த இளைஞர்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஜாதி ரீதியான கட்டமைப்பா இல்லை மனித ரீதியான தமிழ் தேசிய சார்ந்த ஒரு தமிழ் கலாச்சாரம் சார்ந்த ஒரு அரசியலா? சாதி ரீதியான முழக்கங்களுடன் உடைய அமைப்புகளுடன் சாராமல் இளைஞர்கள் தன்னிச்சையாக அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற மாமேதைகளின் சிந்தனைகளோடு செயல்பட வேண்டும். அவர்கள் கருத்தியலை படித்து அவர்கள் சிந்தனையை அடுத்த இளைஞர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் இளைஞர்களுடைய இன்றைய காலம். அப்துல் கலாம் அவர்கள் கண்டது போல இளைஞர்கள் பெரும் எழுச்சி கொண்ட இந்திய நாடு இந்திய இளைஞர்களால் வல்லரசாக வேண்டும் என்பது. ஆனால் இந்திய இளைஞர்கள் இன்று நீட் போன்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது சற்று மகிழ்ச்சியானது. ஆனால் நடிகர்கள் பின்னால் சென்று ஆட்சி அமைப்போம், அதிகாரத்தை கையில் பிடிப்போம் என்பது மிக வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் அவர்களிடத்தில் வெறும் புகழ்தான் இருக்கும். அவர்களுடைய துறை சார்ந்த அரசியல் செயல்படாது. அரசியல் என்பது அடித்தட்டு மக்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் சார்ந்ததாகும். இப்போ அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அறிவு சார்ந்த அறிவாளிகளின், அரசியல் மாமேதைகளின் அவர்களுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை நாம் படித்து தெரிந்து கொண்டால் மட்டுமே அடுத்து இந்தியாவின் வல்லரசு சார்ந்த ஒரு எதிர்கால இந்தியாவை நாம் உருவாக்க முடியும். ஆனால் இந்திய இளைஞர்கள் சாதி அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் இணையாமல் இது போன்ற அம்பேத்கர், பெரியார் போன்ற மாமேதைகளின் சிந்தனை கொண்ட அரசியல் இயக்கங்களில் இணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும். நன்றி.